ஹலோ எவ்ரிவன், நான் சைக்காலஜிக்கல் கவுன்சிலர் யாஸ். என்னுடைய கவுன்சிலிங் இன் தமிழ் என்கின்ற யூடியூப் சேனலை 12% மாணவர்கள் மாத்திரம்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். என்ன காரணம் என்று தெரியவில்லை. நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவை பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதிலே 8 கேள்விகள் கேட்கப்படும். அதற்காக 3 ஆப்ஷன்கள் கொடுக்கப்படும். உங்களுக்கு மிகவும் பொருத்தமானதை தெரிவு செய்து அதற்கு நேரே வருகின்ற புள்ளிகளை குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். முதலாவது வினா, நீங்கள் எப்போதாவது காதலித்திருக்கிறீர்களா? ஆப்ஷன் ஏ ஆம், ஆப்ஷன் பி இல்லை, ஆப்ஷன் சி உறுதியாக தெரியாது. பொருத்தமானதை தெரிவு செய்து கொள்ளுங்கள். இப்போது நீங்கள் உங்களது விடைக்கு நேரே வருகின்ற புள்ளிகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது வினா, உங்கள் துணையிடம் பிடித்த பண்பு எது? ஆப்ஷன் ஏ பொறுப்புணர்வு, ஆப்ஷன் பி காதல் உணர்வு, ஆப்ஷன் சி நகைச்சுவை உணர்வு. பொருத்தமானதை தெரிவு செய்து கொள்ளுங்கள். இப்போது உங்களது விடைக்கு நேரே வருகின்ற புள்ளிகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். மூன்றாவது வினா, உங்கள் குடும்பம் உங்களுக்கான துணையை தேர்வு செய்ய அழைத்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஆப்ஷன் ஏ அவர்கள் சொல்லுவதை கேட்பேன், ஆப்ஷன் பி அவர்கள் சொல்லுவதற்கு மறுப்பு தெரிவிப்பேன், ஆப்ஷன் சி துணையை பார்த்த பின் குழப்பத்தில் இருப்பேன். பொருத்தமானதை தெரிவு செய்து கொள்ளுங்கள். இப்போது விடைக்கு நேரே வருகின்ற புள்ளிகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நான்காவது வினா, நீங்கள் ஹோட்டலில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒருவர் உங்களை வெளியே செல்ல அழைக்கிறார். நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஆப்ஷன் ஏ என்ன செய்வது என்று தெரியவில்லை, ஆப்ஷன் பி அவருக்கு ஃபோன் இலக்கத்தை கொடுப்பேன், ஆப்ஷன் சி திகதியை திட்டமிட்டு பின்னர் சந்திப்பதாக தெரிவிப்பேன். பொருத்தமானதை தெரிவு செய்து கொள்ளுங்கள். இப்போது உங்களது விடைக்கு நேரே வருகின்ற புள்ளிகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஐந்தாவது வினா, உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஒரு துணையை அறிமுகம் செய்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஆப்ஷன் ஏ எனக்கு அதில் ஆர்வமில்லை, ஆப்ஷன் பி அது எனக்கு தெரியாது, ஆப்ஷன் சி அவர்களுடைய உள்ளுணர்வை நான் நம்புகிறேன். பொருத்தமானதை தெரிவு செய்து கொள்ளுங்கள். இப்போது உங்களது விடைக்கு நேரே வருகின்ற புள்ளிகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆறாவது வினா, உங்களுக்கு ஒருவரை பிடித்தால் நீங்கள் முதலில் விருப்பத்தை சொல்வீர்களா? ஆப்ஷன் ஏ ஆம், ஆப்ஷன் பி அந்த சந்தர்ப்பத்தை பொறுத்தது, ஆப்ஷன் சி நான் எனது விருப்பத்தை சொல்ல மாட்டேன். பொருத்தமானதை தெரிவு செய்து கொள்ளுங்கள். இப்போது உங்களது விடைக்கு நேரே வருகின்ற புள்ளிகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏழாவது வினா, ஒவ்வொருவருக்கும் ஒரு துணை வெளியே இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா? ஆப்ஷன் ஏ ஆம், ஆப்ஷன் பி சில வேளை இருக்கலாம், ஆப்ஷன் சி இல்லை. பொருத்தமானதை தெரிவு செய்து கொள்ளுங்கள். இப்போது உங்களது விடைக்கு நேரே வருகின்ற புள்ளிகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். எட்டாவது வினா, நீங்கள் உங்கள் துணையை நம்புகிறீர்களா? ஆப்ஷன் ஏ இல்லை, ஆப்ஷன் பி உறுதியாக கூற முடியாது, ஆப்ஷன் சி ஆம் நம்புகிறேன். பொருத்தமான விடையினை தெரிவு செய்து கொள்ளுங்கள். இப்போது உங்களது விடைக்கு நேரே வருகின்ற புள்ளிகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது உங்களது 8 கேள்விகளுக்கு வந்த புள்ளிகளின் மொத்தத்தை கூட்டி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய மொத்த புள்ளிகள் 10 தொடக்கம் 18க்குள் வந்திருந்தால் நீங்கள் இருபுறமும் ஆடுகின்ற ஒருவராக இருப்பீர்கள். நீங்கள் காதலுக்காக திருமணம் செய்வதா அல்லது பணத்துக்காக குடும்பத்துக்காக நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தை முடிப்பதா என்ற குழம்பிய மனநிலையில் இருப்பீர்கள். என்றாலும் எந்த பக்கம் உங்களுக்கு அதிக நன்மை இருக்கிறதோ அந்த பக்கம் சார்ந்தவர்களாகத்தான் நீங்கள் இருப்பீர்கள். உங்களுடைய மதிப்பெண் 19 தொடக்கம் 24க்குள் வந்திருந்தால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம்தான் உங்களுக்கு நடக்கும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக திட்டமிட விரும்புகிறீர்கள். திருமணம் உங்களுக்கு முக்கியமானது.
என்றாலும் அது உங்கள் முக்கிய குறிக்கோள் அல்ல. இது ஒரு குடும்பத்தின் விருப்பத்துக்கு ஏற்ப நடக்கும் ஒன்று என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். கவுன்சிலிங் இன் தமிழ் என்கின்ற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனுக்கு கேளுங்க. நன்றி, வணக்கம்.